பென்ஷன் பணம் இனி ஈஸியா கிடைக்கும். புத்தாண்டில் வந்த பெரிய மாற்றம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிஎஃப் ஓய்வூதியத்தில் பெரிய மாற்றம் வந்துள்ளது. இனி எந்த வங்கியில் இருந்தும் பென்ஷன் பணத்தை எளிதாக எடுக்கலாம். அலையத் தேவையில்லை. புத்தாண்டு பிறந்துவிட்டது. இந்த ஜனவரி மாதம் முதல் பணம் சார்ந்த நிறைய விஷயங்களில் மாற்றம் வந்துள்ளன. குறிப்பாக பிஎஃப் திட்டத்தில் பெரிய மாற்றம் வந்துள்ளது. பிஎஃப் திட்டத்தில் பென்ஷன் வாங்குவதற்கான விதிமுறைகளை அரசு மாற்றியுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் இந்தியாவில் எந்தவொரு வங்கியில் இருந்தும் பென்ஷன் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். இந்த வசதி பயனாளிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பென்ஷன் பணம் கிடைப்பதை எளிதாக்குவதற்காக மையப்படுத்தப்பட்ட பென்ஷன் முறை என்ற வசதியை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த முறையில் பென்ஷன் வாங்குவதற்கான முழு செயல்முறையும் மாறியுள்ளது. இது பயனாளிகளுக்கு மிகவும் எளிதாகவும் ஏதுவாகவும் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மையப்படுத்தப்பட்ட பென்ஷன் முறை அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு ஓய்வூதியதாரர்கள் ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றிருந்தாலும் தங்களுடைய பென்ஷன் ஆர்டர் நம்பரை மாற்றத் தேவையில்லை. அதாவது பென்ஷன் வாங்குவோர் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பென்ஷன் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். இதற்காக எங்கும் அலையத் தேவையில்லை. தனியார் துறையில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு பிஎஃப் திட்டம் பெரிதும் உதவியாக உள்ளது. இதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது. நிறுவனங்கள் தரப்பிலும் ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் பங்களிப்பு செய்யப்படுகிறது. பிஎஃப் சேமிப்புக்கு வட்டி வருமானமும் கிடைக்கிறது. பிஎஃப் திட்டத்தில் கிடைக்கும் பென்ஷன் தொகையும் ஊழியர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. பிஎஃப் திட்டத்தின் கீழ் பென்ஷன் வாங்குவதற்கு ஊழியர்கள் பிஎஃப் அமைப்பின் கீழ் பதிவு செய்து குறைந்தது 10 ஆண்டுகள் பங்களிக்க வேண்டும். பின்னர் ஊழியர் 58 வயதை எட்டியதும் அவர் ஓய்வூதியம் பெறத் தொடங்குவார். இது தவிர ஊழியர் ஊனமுற்றாலோ அல்லது ஏதேனும் காரணத்தால் அவரது வேலையை இழந்தாலோ நிபந்தனைகளின்படி ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. தற்போதைய விதிமுறை மாற்றம் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. இதனால் ஓய்வூதியம் பெறுவோர் இனி ஓய்வூதியம் பெறுவதில் எந்த சிக்கலையும் சந்திக்க மாட்டார்கள். அரசின் இந்த நடவடிக்கை பயனாளிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.